கோலிவுட்ல தன்னுடைய சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ணி, தற்போது பாலிவுட்ல முன்னணி இயக்குனர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்குற ஒரே இயக்குனர்னா அது நம்ம அட்லி தான். இவருடைய படங்களுக்கு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இவர் அடுத்தடுத்து டாப் பிரபலங்களை வைத்து படங்களை இயக்கிவிட்டு அசால்ட்டாக 1000 கோடி எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய தயாரிப்புல வருண் தவன் நடிப்புல பேபி ஜான் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதற்கான ப்ரொமோஷன்கள்ல அட்லி அவர்களுமே ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அட்லியுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக இவர் சல்மான் கானை வைத்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கவுமே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சல்மான் கான் படத்தை டைரக்ஷன் பண்ணி முடித்த கையோடு மீண்டுமே கோலிவுட் பக்கம் நம்ம அட்லி அவர்கள் திரும்புறாரு. இங்க பாத்தீங்கன்னா ரஜினி சார், அஜித் சார் ஆகிய 2 பேரையுமே வைத்து ஒரு படத்தை இவர் டைரக்ஷன் பண்ண போறாரா. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சோ தமிழ்ல இது வரைக்குமே எந்த படமுமே 1000 கோடி அடிக்கவில்லை அப்படின்றதுனால அட்லி அவர்கள் இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக தெரியுது. மேலுமே இந்த படத்துடைய கதை டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பை அட்லி தரப்புல இருந்தே வெளியிடப்படும் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா குட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.